ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினி இட்லி வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், எண்ணெய் கொஞ்சோன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். நல்லா பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினோடனே நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, கேரட், வெங்காயம் எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று சேர வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வர மாதிரி தண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டி இட்லி மேக் பண்ணி வச்சுருந்தேன். என்கிட்ட குட்டி இட்லி தட்டு இல்லை. ஸோ நான் குழிப்பானையாரம் செய்வாங்கள்ல, அதில் தான் மேக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டு கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னிக்கு பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகா, வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒச்சக்கல்லை ஆட் பண்ணி எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இட்லி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய் மக்களே.